Hello friends, இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிறது இட்லி சாம்பார். தட் இஸ் தக்காளி சாம்பார். இது வந்து இட்லிக்கும் தோசைக்கும் வந்து நல்ல சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க. இன்ஸ்டண்ட்டாகவே வந்து செய்து முடிச்சிடலாம். இதுக்கு வந்து 4 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து 1 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ முதல்ல வந்து அந்த தக்காளி வெங்காயத்தை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் நம்ம. ஏன்னா இது வந்து நம்ம வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதாவது உடச்சிக்கடலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸு, அப்புறம் ஒரு பீஸ் வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு, 1 கப் வந்து தேங்காய். ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த தேங்காய், சோம்பு, உடச்சக்கடலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பீஸ் இஞ்சி சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து முதல்ல நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து தேங்காய் கடலெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அரையணும். அதுக்கப்புறம் தான் வந்து அது கூட நம்ம தக்காளி வெங்காயம் போட்டுட்டு நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி அரைப்போம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிட்டோன்னா தேங்காயெலாம் வந்து நல்லா அரைக்க முடியாது. அதனால் முதல்ல வந்து நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய், இதெல்லாம் வந்து சோம்பு, இஞ்சி இதை வந்து அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணாமல் அரைச்சிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வெங்காயம் தக்காளியில் வந்து அந்த ஜூஸியாக தண்ணி இருக்கும். ஸோ அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, அதை போட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துடலாம். அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நம்ம அரைச்சிட்டோன்னா மிளகாத்தூள் வந்து அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து அதிலே வந்து போட்டுடுறேன். ஸோ சால்ட்டு வேணால் நம்ம அதிலே கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெறும் கடுகு தான், ஜீரகம்லாம் போடலை, வெறும் வந்து கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சில்லி, க்ரீன் சில்லி மட்டும் போட்டிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் காரம் வேணும்னா அது போட்டுக்கலாம், இல்லை வேண்டானாலும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கறி லீவ்ஸும் வந்து எண்ணெயிலே வந்து போட்டுடலாம். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு பொரிச்சிடுங்க, இல்லாட்டி வந்து கடுகு வந்து தீஞ்சு போயிடும். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் வந்து போட்டுடலாம். சால்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு தண்ணி ஒரு 3 கிளாஸஸ் வந்து தண்ணி, இந்த அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து அதிகமாகவே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா அது கொதிக்கணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதித்தா போதும். ஸோ அதனால் வந்து அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் வந்து கொதிக்க விடலாம். கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் செமி சாலிடாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கொதித்தாலே வந்து போதும், ஆஃப் பண்ணிடலாம். இல்லை அப்படி இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து இட்லிக்கும் தோசைக்கும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷனு. காரமும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நம்மளோட இட்லி சாம்பார், தக்காளி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.